இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்து பல்லுக்கும் அந்த வேர் மூலியமா அந்த சொத்த வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரூட் கேனல் பண்ணி கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பல்லுனால மத்த பல்லுக்கு பாதிப்பு இருக்காது. பக்கத்து பல்லு ஏற்கனவே பாதிப்பு இருந்ததுன்னா அதை அட்டன் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இன்னும் பல கேள்விகள். ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க ரேடியோ வால்யூமை ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் போனால் வந்து முருகன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சொல்லுங்க. நான் வந்து முதல்ல ஒரு பள்ளி சூட்டா இருந்துச்சு. சரிங்க. அது சூட்டு சரி பண்ணி அதனால கேப் போட்டு வச்சிருந்தேன். ஒரு மாசம் கழிச்சு திரும்பி வலி எடுக்க ஆரம்பிச்சு. சரிங்க. வலி எடுக்கவும் திருப்பி டாக்டர்கிட்ட போய் அதை எடுத்து சொல்லிட்டாங்க. கரெக்ட். அதை எடுத்துட்டு திருப்பி பார்த்தா இப்ப நல்லா இருக்குது. ஆனா திருப்பி மாட்டலாமா? இப்போ பொதுவா பல்லு எடுத்துட்டோம்னா இம்ப்ளான்ட் அது மாதிரி பண்ணலாம், இல்லைன்னா பிரிட்ஜ் இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் இருக்கு பல்லு வைக்கிறதுக்கு. பல்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது எப்பயுமே நல்லது. ரொம்ப எக்கனாமிக்கலா பண்ணோம் அப்படின்னு நினைச்சா கயற்ற மாதிரியாவது பல்லு இருக்கணும், பல்லு இல்லாம மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு பல்லு எடுத்துட்டா அந்த சைடு நம்ம யூஸ் பண்றது குறைச்சிரும், இன்னொரு பக்கமா கடிக்க ஆரம்பிச்சிரும். எல்லாரும் யோசிக்கிறது. அதனால எல்லா பக்கமும் எந்த பல்லு எடுத்தீங்கன்னாலும் உடனே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா காது கிட்ட கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் இருக்கு. அந்த ஜாயிண்டோட வாய் திறக்கும் போது மூடும் போது உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஜாயிண்ட் பெயின் வராம இருக்கணும்னா நாளடைவுல காது கேட்கறதுலாம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். எப்பயும் ஒரு பல்லு எடுத்தா கூட உடனே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் தவிர்த்திடலாம். எப்பயுமே பல்லு வைக்கிறது நல்லது. மேல கேப் போட்டு வலிக்க ஆரம்பிச்சுது அந்த சைடு கட் பண்ணா. அதுக்கு ரூட் கேனல் பண்ணப்பட்ட பல்லிலேயே திரும்பி ஓபன் பண்ணி ரீட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி இருந்தால் சரி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரூட் கேனல் பண்றது வந்து பெயின்லெஸ்ஸா எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏதாவது இன்ஃபெக்ஷன் ரூட் டிப்ல இருந்ததுன்னா சில பேருக்கு சீக்கிரம் ஆயிடும். பாத்தீங்கன்னா 10,000 பேருக்கு பண்றோம்னா ஒருத்தர் 2 பேருக்கு பெயின் வரலாம். அது டிஃபரெண்ட் ரீசன்ஸ் இருக்கு. அதையும் கரெக்ட் பண்ணிட்டா அந்த ப்ராப்ளம் இருக்காது. சரி, ஓகே டாக்டர். டாக்டர், இப்ப வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டைரக்ஷன் அம்மா அப்பாக்கு இருந்ததுன்னா அதே மாதிரி பல் டைரக்ஷன் நமக்கு இருக்குமா? அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. பல்லு தூக்கலா இருக்கலாம், இல்லைன்னா பல்லு வந்து உள்ளடங்கினாப்ல இருக்கலாம், பல்லு ரொட்டேட்டடா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவர்கிட்ட பேசும்போது காது கிட்ட ஒரு ஜாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன். வாயை திறந்து ஃபீல் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி காது வாயை திறக்கும் போது மூடும்போது மட்டும் தான் அந்த ஜாயிண்ட் நவரும். அந்த ஜாயிண்ட்டை வந்து நார்மலா வச்சுக்கணும்னே பல்லு கிராஸா இருக்கக்கூடாது. சில பேர் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமே இதுக்கு எனக்கு கிளிப் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. பட் பிராக்டிக்கல் வந்து அப்பியரன்ஸ்ங்கிறது ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல்லோட ஓவரால் ஃபேஸ்ல இருக்கிற ரிதம், ஒரு தலைவலி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஜாயிண்ட் ஹெல்த்தியா இருக்கணும். காது கிட்ட இருக்கிற ஜாயிண்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்காகவே பல்லு கிராஸா இருக்கிறது வந்து ஜெனட்டிக்கா வரும் சில ஃபேமிலிஸ்ல. அது கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சில சமயம் 7 வயசு அப்படி அந்த வாக்குல நம்ம கரெக்டா பாத்துட்டோம் அப்படின்னாக்கா கிளிப்பே போடாமே தடுக்கிறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிளிப்பே போட வேணாம், சின்ன சின்ன ஒரு பால் பல்லு அட்ஜஸ்டன்ட் சீரியல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு மெத்தட் இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய பால் பல்லு ஒண்ணு எடுத்து விட்டோம்னாக்கா அந்த ரொட்டேட் ஆகிற பல்லு ஸ்ட்ரைட் ஆயிடும். அந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. பட் நம்மளுக்கு கிளிப் போடுற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு பல்லு ப்ராப்ளம் இருந்ததுன்னா பசங்களை கரெக்டா அரௌண்ட் 6 to 7 வாக்குல கொண்டு போனீங்கன்னா டென்டிஸ்ட் வில் கைட் யூ அண்ட் கரெக்ட் டைம்ல பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். வணக்கம் ரெயின்போ. கொல்கத்தா. இன்னும் பல கேள்விகள் நம்ம வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒண்ணே ஒண்ணுதான். 249910